அதிகாரம் 1. கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களுக்கெல்லாம் முதல் எழுத்து ஆ என்னும் எழுத்தாகும். அதுபோல இவ்வுலகில் உள்ள அனைத்திற்கும் முதன்மையானவர் இறைவனே ஆவார். எவ்வாறு தமிழை கற்றுக்கொள்ளும் பொழுது ஆ என்னும் எழுத்தை முதலில் கற்றுக்கொண்டு பிறகு மற்ற எழுத்துக்களை கற்றுக்கொள்கிறோமோ, அதுபோல இவ்வுலகில் எச்செயலை செய்தாலும் எக்காரியத்தை ஆற்றினாலும் அதற்கு முன் பரம்பொருளான இறைவனின் அருளையும் ஆசியும் பெற்று வணங்கி எச்செயலையும் தொடங்க வேண்டும் என்பதற்காக திருவள்ளுவர் இக்குறளை முதல் குறளாக இயற்றியுள்ளார். மேலும் இக்குறளானது தமிழின் சிறப்பை விளக்குவதாகவும் அமைந்துள்ளது. ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டால் அக்குழந்தைக்கு அதனுடைய அம்மா மற்றும் அப்பாவே உலகில் உள்ள அனைத்திலும் முதன்மையானவர் ஆவார்கள். அதில் உள்ள அம்மா அப்பா இரண்டிலும் உள்ள முதல் எழுத்து ஆ என்பதாகும். அதன் பிறகு அக்குழந்தையின் வளர்ச்சியில் அதனுடைய ஆசிரியர் முக்கிய பங்கு வகிக்கிறார். ஆசிரியர் ஆசான். அதன் முதல் எழுத்து ஆ என்பதாகும். அதுவும் தமிழின் உயிரெழுத்துக்களில் இரண்டாவது எழுத்தாக உள்ளது. ஆசிரியர் அம்மா அப்பாவிற்கு அடுத்து இரண்டாவது இடத்தை வகிக்கிறார். அதன் பிறகு கடவுள். கடவுளை இறைவன் என்றும் அழைக்கின்றோம். அதில் உள்ள முதல் எழுத்து இ என்பதாகும். நம் தமிழில் ஒரு குழந்தையின் வளர்ச்சியில் அதனுடைய பெற்றோர்கள், ஆசிரியர், அதன் பிறகு கடவுள் என்று வரிசைப்படுத்தியுள்ளோம். இதில் மூன்றிலும் உள்ள அ, ஆ, இ ஆகிய மூன்று எழுத்துக்களும் அமைந்துள்ளது தமிழின் சிறப்பாகும். இவ்வாறாக தமிழின் சிறப்பையும் கடவுளை வணங்குவதின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவும் திருவள்ளுவர் இக்குறளை முதல் குறளாக கடவுள் வாழ்த்து என்னும் அதிகாரம் 1 அமைத்துள்ளார். இவ்வாறாக கடவுளை வணங்குவதின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவும் தமிழின் தனி சிறப்பை விளக்குவதற்காகவும் இக்குறளை திருவள்ளுவர் முதல் குறளாக எழுதியுள்ளார்.